புதிய தலைமுறை மீது குண்டு வீசி தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டது பற்றி மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பிய திமுக உறுப்பினர் கனிமொழியுடன் நமது செய்தியாளர் மனோஜ் பிரபாகர் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். புதிய தலைமுறை அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட இந்த சமயத்தில் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பினார். தற்போது அவர் நம்மிடையே இருக்கிறார். மேடம் வணக்கம். இன்றைக்கு நீங்கள் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய அலுவலகம் தாக்கப்பட்ட சம்பவம் சம்பந்தமாக கேள்வி எழுப்பினீர்கள். இதற்கு மத்திய அரசுடைய பதில் எவ்வாறு இருந்தது? கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான தொடர்ந்து தமிழகத்திலே நடந்து வரக்கூடிய பல சம்பவங்கள், பெருமாள் முருகனிலிருந்து முருகேசனாக இருக்கட்டும், இன்று புதிய தலைமுறை அலுவலகத்தின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலாக இருக்கட்டும், இதை பற்றி அங்கே பேசினோம். மத்திய அரசாங்கத்திடமிருந்து ஒரு பதில் வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து இந்த பிரச்சனையை அங்கே எழுப்பினோம். அவையிலேயே உள்துறை அமைச்சர் அவர்கள் இருந்தார்கள். அவர் ஏதாவது பதில் அளிப்பார் என்று எதிர்பார்த்து இதை முன்வைத்த பொழுது அதிமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் எழுந்து அங்கே கலாட்டா செய்ததனால் அவரால் எந்த பதிலையும் கொடுக்க முடியவில்லை. ஆனால் ஒன்று, மத்திய அரசாங்கம் இப்பொழுது தமிழ்நாடு அரசாங்கத்திடம் நடந்த சம்பவத்தை பற்றி ஒரு ஆய்வு நடத்தி அவர்களுக்கு ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பது வரவேற்கத்தக்கது. இப்போ தமிழகத்தில் தொடர்ந்து இது போன்ற தாக்குதல்கள் நடைபெற்று வருது. குறிப்பாக புதிய தலைமுறையினுடைய ஒளிப்பதிவாளர் மீது கூட சமீபத்தில் தாக்குதல் நடைபெற்றது. இப்பொழுது அலுவலகம் மீதும் நடத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு பத்திரிகை சுதந்திரத்திற்கு ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாங்க, இது மனிதர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க கூடாது என்று சில குழுக்கள், சில நபர்கள், சில கருத்தியலை கொண்டவர்கள் இதே மீண்டும் மீண்டும் முன்வைத்து கொண்டே இருக்கிறார்கள். இது பெருமாள் முருகன் விஷயமாக இருக்கட்டும், இல்லை என்றால் யார் தன்னுடைய கருத்துக்களை அந்த சமூகத்தில் எடுத்து வைக்கிறார்களோ அவர்களை அத்தனை பேரையும் எதிர்த்து இங்கே ஒரு எதிர்ப்பு மட்டும் இல்லாமல் ஒரு வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது. இது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. பெரியார் வாழ்ந்த ஒரு நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இடம் தமிழ்நாடு என்பது இப்படிப்பட்ட தாக்குதல்கள், தனிநபர் தாக்குதல்கள், இதையெல்லாம் நாம் என்றுமே ஏற்றுக்கொண்டதில்லை. கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான எதையுமே தமிழ்நாடு இதுவரை ஏற்றுக்கொண்டதில்லை. ஆனால் இப்பொழுது இந்த நிலை புதிதாக தமிழ்நாட்டிலே வந்து கொண்டிருக்கிறது என்றால் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது.